Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போறோங்க. இட்லி பாத்திரத்துல ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும். இத செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை சேர்த்துறலாங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கரையட்டுங்க. பாகு எதுவும் வரணும்னு தேவையில்லை. இது கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது வானலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அது கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். எந்த வெரைட்டியான பழமாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் வாழைப்பழத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து வதக்குறதுனால நல்ல ஒரு வாசனை நல்லா கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வதங்குறப்பவே இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா கலந்து வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க. நெய், வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குறப்போ நல்ல ஒரு வாசனை வரும். ஓரளவுக்கு லைட்டாக தேங்காய் கலர் மாறுறப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெள்ளை தண்ணி, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பழம் தேங்காய் கலவை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாங்க. எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்க்குறப்ப சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரே அளவு தாங்க. தண்ணியும் 1/4 கப்பே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் நட்ஸ் கட் பண்ணி போட்டு சேர்த்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் கேக் செய்கிற பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரமாக வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். ஃபுல்லாக நம்மளுக்கு ஒட்டாமல் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நெய் தடவிக்கிறோம். ஃபுல்லாக நல்லா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு இதில் கொட்டிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கேக் பேன் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கீழே ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு இட்லி தட்டு கூட வச்சுக்கலாங்க. அடியில் வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளில வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைட்ஸில் எல்லாத்துலேயுமே கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பிளேட் மேலே வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம நெய் தடவி இருக்கனால ஒட்டாமல் வரும். சூப்பராக வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொடுக்கறதுக்கு நம்ம அழகாக அதை செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம எண்ணெயிலையும் பொரிக்கலை. அதே மாதிரி ஆப்பசோடா அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஸ்வீட். இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைட் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரியவங்க வரைக்கும் கூட நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். அங்கங்கே நம்ம பழம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வாயில் கடிப்படுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான கோதுமை ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.